ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். நாம் எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னோட புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து புஸ்தக வெப்சைட் அமேசானில் ரெண்டுத்துலேயுமே இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. பட் ஸ்பெஷலாக உங்களுக்கு ஹார்ட் காப்பி, இ காப்பி எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரான வெர்ஷன்ஸில் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா புஸ்தகாவில் வந்து நீங்கள் வாங்கலாம். இதனோட லிங்க்ஸ் எல்லாமே தரேன். ஸோ ஒவ்வொரு புத்தகத்தை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் குருஷேத்ரா. இப்போ தெரிஞ்சிருக்கும், மகாபாரதம் ப்ளஸ் கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் இருக்க கேரக்டர், சிமிலாரிட்டிஸ், டிஃப்ரென்சஸ், ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்க, மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு 18 நாளுடைய கேரக்டர்ஸ் அண்ட் 18 யுக்திகள் எல்லாமே 18 இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரே நாளில் இந்த புத்தகத்தை படிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒன்று தான் படிக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு ஃபார்முலா தான். ஸோ 18 நாளைக்கும் 18 ஃபார்முலாஸ் இருக்கும். இது ஒரு 15% ஆஃபரில் வந்து இந்த புத்தகம் சேல் ஆகிட்டுருக்கு. இதை பற்றி நிறைய வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம், ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ யாருக்காவது அந்த மகாபாரதம் பிடிக்கும், இல்லை கார்ப்பரேட் பாலிடிக்ஸ்லாம் பிடிக்கும், ஒரு சாணக்கிய நீதி மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த புத்தகம் வந்து ப்ரிஃபர்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணங்கள் ஒரு கண்ணாடி. இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான புத்தகம் எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்ட இந்த புத்தகத்தை எழுதி அதுக்கப்புறம் 2019 லான்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 2000 காப்பீஸ் மேலே விற்றது. அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணியாச்சு. திரும்ப அதுக்கப்புறம் பல நெருக்கடிகள், அப்புறம் ரிலீஸ் பண்ண முடியல. புஸ்தகம் தான் திரும்ப வந்து அதை ரீரிலீஸ் பண்ணாங்க. ஸோ உங்களுடைய தாட்ஸ் ப்ராசஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எண்ணங்கள் எப்படி செயல்படுது, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம், அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, எப்படி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து அவங்க எண்ணங்கள் வந்து கிளியராக வச்சுருக்காங்கன்றதுக்கான ப்ரூஃப்ஸ் ஆல்மோஸ்ட் 22 கதைக்கும் 22 எக்ஸ்ப்ளனேஷன், ரியல் டைம் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து பேப்பர் புக் 136 ருபீஸ்க்கே கிடைக்குது. இது இ காப்பி புக்ஸும் இருக்குது, ஆன்லைனில் கிண்டல் வெர்ஷனும் இருக்குது. 2019 லான்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் 2000 புக்ஸ்க்கு மேலே சொல்லாச்சு. இதுவும் உங்களுக்கு 15% ஆஃபர் ப்ரைஸில் தான் கிடச்சிட்ருக்கு. நீங்கள் புஸ்தகம் விசிட் பண்ணி இந்த புத்தகத்தையும் வாங்கிக்கலாம். இந்த புத்தகத்தில் என்ன பெனிஃபிட்னால், உங்களுடைய நேர்மறை எண்ணங்களை வந்து எப்படி கட்டமைச்சிக்கலாம், அதே மூலமாக எப்படி பெனிஃபிட் அடையலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றதெல்லாம் வந்து இ புக்காக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா த மேனேஜர் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு அது இங்கிலீஷ் ஆர்டிக்கலு. இது வந்து ஒரு மேலாளருக்கான மனோபாவம், மனோநிலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ எப்படி வந்து ஒரு நிர்வாகத்தில் வந்து என்னென்ன மாதிரி மைண்ட் செட் இருந்து எப்படி மக்களை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு புத்தகம். தொழில்நுட்ப உலகம் 2.0. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணோம். இது தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் ரெண்டுமே இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஏஐ வேர்ல்டில் வந்து என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குன்றதை அது ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதுனது. ஸோ இதுவும் உங்களுக்கு 50% ஆஃபர்ஸில் கிடைக்கும். இதில் வந்து டாப் 10 டெக்னாலஜிஸ் பற்றியும் அதனுடைய பாசிட்டிவ் அண்ட் மைனஸ் எல்லாமே எழுதியிருக்கோம். ஸோ இதை படிச்சிங்கனாக்கா இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக வந்துட்டு ஜாப் போகிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஜாபில் இருக்கிறவங்க ஃப்யூச்சர் வேர்ல்டு எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு சூப்பரான புத்தகம். அதே போல் கார்ப்பரேட் ராமாயணன்ற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் 2 வருஷத்துலையுமே எழுதியிருக்கோம். அதில் எப்படி நம்ம கார்ப்பரேட் குருஷேத்திராவில் வந்து மகாபாரதத்தை கம்பேர் பண்ணி எழுதியிருக்கோம், இதுலேயும் வந்து கார்ப்பரேட் ராமாயணத்தை வந்து கம்பேர் பண்ணி எழுதியிருப்போம். இதில் வந்து கம்பேரிசன் பிட்வீன் த லீடர்ஷிப் குவாலிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி, அது எப்படி அந்த மிஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஆர்டிகல்ஸ் இது. ஸோ உங்களுக்கு ராமாயணம் தெரிஞ்சிருந்தாலும் தெரியலனாலும் இது மூலிமா நீங்கள் வந்து அதை கம்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் கார்ப்பரேட் குருஷேத்திரா மாதிரியான சிமிலர் கான்செப்ட் தான். பட் இது வந்து கார்ப்பரேட் லைஃப்பில் இருக்கவங்களுக்கும் ராமாயணம் படிக்கணும் அப்படின்ற தெரிஞ்சுக்கணுன்றவங்களுக்கும் 2 பேர்த்துக்குமே இந்த புத்தகம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் 2 இதுலேயுமே இருக்குது. அவங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். அடுத்தது கோடீஸ்வரர்களின் ரகசியம். இது வந்து பார்த்திங்கன்னா த மில்லியனர், த சீக்ரெட் ஆஃப் மில்லியனர்ஸ்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்குது. இதுவும் 15% உங்களுக்கு வந்து ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு. உலக கோடீஸ்வரர்கள்லாம் வந்து எப்படி சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க, எப்படி வந்து பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை, எப்படி 7 டைப் இன்கம் வந்து உலகத்தில் வச்சுட்டு என்னென்ன மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்கன்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதில் இருக்கும். அது ஒரு சீக்ரெட்டான ஒரு புத்தகம். அதை பற்றி இன்னொரு நாள் நம்ம விரிவாக பேசலாம். இது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதான். இதில் வந்து தன்னம்பிக்கை மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25 டாப் சிஇஓஸ், வேர்ல்டு ஃபேமஸ் லீடர்ஸ், அவங்க லைஃப்பில் வந்து எப்படி சக்ஸஸ் ஆனாங்க, அதுக்கு முன்னாடி என்ன தடைகளை சந்தித்தாங்க, அந்த தடைகள்லேருந்து எப்படி வந்து அவங்க மீண்டு எடுத்து அந்த கம்பெனிக்கு வந்து சக்ஸஸ் ரேட் கொடுத்தாங்க அப்படின்றது தான். உங்களுக்கு அந்த புக்கோட தம்ப்நெயில் அந்த ஹெக்ஸகன் பிக்சர்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா யாரை பற்றிலாம் பேசுகிறோன்னு சொல்லிட்டு. அதில் சாம்பிள் பிக்சர்ஸ் தான். பட் அவங்களோட ரியல் லைஃப்பில் நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து நீங்கள் படிச்சிங்கனாக்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரத்துக்கான ஒரு
தன்னம்பிக்கையாக இருக்கும். அதனால தான் இது பேர் தன்னம்பிக்கை மனிதர்கள். இப்படி நிறைய விஷயம் இதில் இருக்குது. உங்களுடைய பாடி லாங்குவேஜ், கவிதை பிடிக்கிறவங்களுக்கு கவிதை, காதல் பிடிக்கிறவங்களுக்கு லவ் ஸ்டோரி, முதல்ல என்னுடைய ஸ்கூல் டேஸ்லேருந்து மொத்தமாக எழுதின கவிதை தொகுப்புகள், ஜஸ்ட்டு 2 மினிட் ஸ்டோரிஸ், இது போல் நிறைய புத்தகம் இதில் இருக்குது. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய புஸ்தக வெப்சைட். நீங்கள் போய்ட்டு அந்த புஸ்தக வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதனோட லிங்க்ஸ் எல்லாமே தரேன். நான் இப்போ ஆப்பில் தான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ புஸ்தகால போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி புத்தகத்தை வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.